நல்ல விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தி வந்தாயானால் மனது எப்பொழுதுமே பளிங்கு போல தூய்மையாக இருக்கும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, நீ எந்த விஷயத்தில் உன்னுடைய கவனத்தை முழுமையாக செலுத்துகின்றாயோ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை அந்த விஷயமாகவே மாறிவிடுகிறது. அப்படியானால் இன்று என் மீது நீ கவனம் செலுத்துவாயானால் இந்த கந்தன் நான் உன்னுடைய வாழ்க்கையாக முழுமையாக மாறிவிடுகின்றேன் அல்லவா? இன்று இந்த விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புத விடியலாக இருக்கப் போகின்றது. இந்த சந்தர்ப்பங்கள், இன்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நேரம் வாழ்க்கையின் பேரதிசயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் காட்டி கொடுக்கப் போகின்றது. இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகளுக்கு உனக்கு முடிவுகள் கிடைக்கப் போகின்றது. என்னதான் நடக்கிறது என்று என் குழந்தை யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் உனக்கு ஒருவரை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன். இவரால் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் நடக்கும். இந்த அடையாளம் கொண்டவரால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு சந்தோஷங்களை கொடுக்கின்றதோ அந்த விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய வாழ்க்கையாக நிறைவாக மாறப்போகின்ற தருணம் வந்துவிட்டது. எல்லாவற்றையும் கடந்து இவர் ஒருவரால் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் என்றால் அதை நிச்சயமாக இல்லை என்று உன்னால் ஒருபோதும் மறுத்துவிட முடியாது. உன்னோடு நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறேனோ அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே இந்த கந்தனின் அருளால் நீ தயாராக இரு. என் பிள்ளையே, உன் மனது கஷ்டப்படுகின்ற நேரங்களில் எல்லாம் உனக்கு ஆறுதலை கொடுத்தது எவரோ, உன்னுடைய மனது கலக்கமடைகின்ற நேரத்தில் எல்லாம் உன்னோடு இருந்தவர்கள் எவரோ அவர்களை வாழ்க்கையில் எந்த தருணத்திலுமே நீ மறக்கக்கூடாது. பலவிதமான கஷ்டங்களுக்கு நடுவிலும் நீ இன்னமும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் இது போன்ற நல்ல மனிதர்கள் உனக்கு கொடுத்த ஆறுதலும் ஒரு காரணம் அல்லவா? அதனால் இது போன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றவர்களுக்கு எப்பொழுதுமே நீ நன்றி கடன் பட்டவராக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் இவர்களை விட்டு நீ விலகிவிடக்கூடாது. வாழ்க்கையில் எந்தெந்த சந்தர்ப்பங்கள், எந்தெந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை உனக்கு உணர்த்தி கொடுத்திருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு யாரெல்லாம் எந்த நிலையில் பழகி இருக்கிறார்கள் என்பது உனக்கு எப்பொழுதுமே தெளிவில் இருக்க வேண்டும். அப்படியானால் இன்று நான் சொல்லக்கூடிய இந்த அடையாளம் கொண்டவர் உன் வாழ்க்கையில் என்னவாக இருந்திருக்கிறார் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இவரின் பெயரையும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நான் யாரென்று சொல்லிவிட்டால் நீயாகவே அவர்களை யாரென்று அடையாளம் கண்டு கொள்வாய். இத்தனை காலமும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உனக்கு நன்மைகளை மட்டுமே நினைத்து கொண்டிருந்த ஒருவர் இனி எந்த காலத்திலும் உனக்கு கஷ்டங்களே வாழ்க்கையில் வரக்கூடாது என்று நினைக்கின்ற ஒருவர்
நீ படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு உடனடியாக தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருவர், இன்றிருக்கின்ற சூழ்நிலைகளில் அடுத்தவருக்கு கெடுதல்தான் நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்களால் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரப்போகின்றாய். இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக உனக்கு இருக்கின்றது. இனி எந்த நிலையிலும் உனக்கான நன்மைகள் அத்தனையும் உன்னை தேடி தேடி வர வேண்டிய கட்டாயம் எப்பொழுதுமே உனக்கு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த கந்தன் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ தெளிவாக எப்பொழுது புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரத் தொடங்கிவிட்டது என்ற அர்த்தம். யாரையும் சர்வசாதாரணமாக எடை போட்டுவிடக்கூடாது. யாரால் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து வைத்திருப்போம். ஆனால் யாரால் கெடுதல் நடக்கும் என்பதனை நாம் ஒரு நாளும் அறிந்திருக்க மாட்டோம். ஏனென்றால் மனிதர்களின் மனது எப்பொழுது வேண்டுமானாலும் மாறிவிடும். நல்லபடியாக பேசிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் எப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கின்றதோ அப்பொழுது சட்டென்று அவர்களின் முகமும் மாறிவிடும். அவர்கள் பேசுகின்ற மனதும் மாறிவிடும். இவர்களிடம் இதற்கு மேல் நாம் எதற்கு பேச வேண்டும், இவர்கள்தான் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்களே என்கின்ற மனநிலைக்கு சென்று விடுவார்கள். இப்படியாக பலவிதமான மனிதர்களையும் இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டுதான் இருக்கிறாய். அதனால் என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை கொண்டவர் இதுபோன்று எந்த ஒரு விஷயங்களிலும் மனதை செலுத்தாதவர், உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதில் மட்டுமே அக்கறை கொண்டவர். இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனைக்குமே உனக்கு தீர்வுகள் கிடைக்க இன்று உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றவர். இவர் யார் தெரியுமா? என் பிள்ளையே, இன்று அமாவாசையினுடைய இந்த விடியலில் உன் இல்லம் தேடி வந்திருப்பது உன்னுடைய முன்னோர்கள். உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே நல்லது நடக்க வேண்டும் என்று அமாவாசை நாட்களில் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பவர். அது மட்டுமல்ல, சமீபத்தில் உன்னுடைய இல்லத்தில் இறந்து போனவர்களின் ஆத்மாக்களும் இன்று உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றது. முருகா, நீ சொல்வது எல்லாம் உண்மைதானா? அவர்கள் யாரென்று சொல்ல மாட்டாயா என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, உண்மையாகவே யாரை நினைத்து இன்று இந்த அமாவாசையில் நீ படையலிடுகின்றாயோ, அல்லது யாரை நினைத்து இன்று உன் இல்லத்தில் நீ தண்ணீர் வைத்து வணங்குகிறாயோ, அவர்கள்தான் இன்று உன் இல்லத்திற்கு வரப்போகின்றார்கள். அமாவாசை நாளில் இறந்து போனவர்கள் உன் இல்லத்தை நோக்கி வரும் பொழுது நிச்சயமாக அங்கே சந்தோஷமாக எல்லோரும் இருக்க வேண்டும். வருகின்றவர்கள் மனநிறைவோடு இங்கிருந்து செல்ல வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்கள் மன கஷ்டத்தோடு இங்கிருந்து செல்லக்கூடாது. தன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பதை கண்டால்தான் அவர்கள் இருக்கின்ற இடத்தில் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அதனால் இன்று முழுவதுமே வீட்டில் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் மன நிம்மதியோடு இருந்து விட்டாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடக்கும். உன் இல்லத்திற்கு இந்த ஆத்மாக்கள் வந்து செல்வதையும் உன்னால் உணர முடியும்.
வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.